Hey guys, welcome back to my channel Stylekaari. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு DIY ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். It is like இது வந்து ரொம்ப நார்மலா எல்லாரும் பண்றது தான். டை டைங்கிறது எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் தான். பட் நான் என்ன டிஃபரண்டா ட்ரை பண்றேன் அப்படினா டை டை எல்லாரும் டை டையோட டை வச்சு தான் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இது ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு அந்த டைலாம் எங்கெல்லாம் கிடைக்கும்னு தெரியாது. ஸோ அதனால நான் என்கிட்ட இருக்க ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த அக்ரிலிக் கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒயிட் டிஷர்ட் நீங்கள் புதுசாக வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பழைய டிஷர்ட் இருக்கா அதை நீங்கள் ஸ்பைஸ் அப் பண்ணாலும் சரி, நான் வந்து என்னோடய இந்த ஒயிட் டிஷர்ட்டில் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, ஃபினிஷ்டு டைடி பண்ணி ஃபினிஷ்டு எப்படி வருதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டை டை பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் சம்திங் வேஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட போகிறோம். அதுக்காக நான் வந்து இந்த பேக் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ரப்பர் பேண்ட் சைஸ் 2, ஸோ நார்மல் ஸ்வீட் கடை ரப்பர் பேண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால், நம்ம வந்து இந்த நம்ம பண்ண போகிற டிஷர்ட் ஆக்சுவலி வந்து டைடையில் வந்து நிறைய டிசைன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. இப்போ நான் காட்டுறது ஒரு மெத்தட். உங்களுக்கு டைடை வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் வேறு என்னென்ன டிசைன்ஸ்லாம் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ இந்த ஸ்லீவ்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணி ரெண்டு என்ன சொல்ல டைட்னஸ்க்காக 2 ரப்பர் பேண்ட் எடுத்து இங்கே இப்படி ஒரு நாட் போடுறேன். ஸோ இந்த ஃபோல்ட் இது ரேண்டமாக உங்களுக்கு எப்படி டிசைன்ஸ் வேணுமோ நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் கிட்ட ரப்பர் பேண்ட் போடும்போது டிசைன்ஸ் கிட்ட இருக்கும். டிஸ்டன்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து டிஸ்டன்ஸில் வரும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி நான் இந்த ஸ்லீவையும் டைடை பொறுத்த வரைக்குமே ஒரு அன்ஈவனான ஒரு ஆர்ட் தான்ன்றதுனால நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஈவனாக தான் வேணும் அப்படின்னா நம்ம ஈவனாகவும் பண்ணலாம். ஸோ நான் பாடி என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே பண்ணலாம். எனக்கு வந்து அது ஒரு மாதிரி பேட்டர்ன்டாக வரும் அப்படின்றதுனால நான் இங்கே வந்து இந்த ஆங்கிளில் ஃபோல்டு பண்ண போகிறேன். ஸோ அது வெர்டிக்கலாக இருந்ததுனால இது ஹாரிசான்டலாக இந்த எட்ஜ் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே. ஸோ இட்ஸ் பேசிக்கலி லைக் உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ அப்போ என்ன மூட் இருக்கோ அந்த டைப்பில் ஃபோல்டிங் பண்ணலாம். உங்களுக்கு ஈவனாக வேணால் அந்த மாதிரியே பண்ணலாம். ரொம்ப நீட்டாக ஒரு டிசைனாக வரும். பட் இந்த மாதிரி ரஃப்பாக இருந்தால் தான் வந்து டைடைக்கே அழகு. ஓகே, இப்போ நம்ம வந்து பேட்டர்ன்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து தோல் உரிச்ச கோழி மாதிரி தான் இப்போ இருக்கும், பட் நல்ல ரிசல்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேறு என்ன வேணும்னா, வி நீட் வாட்டர், இந்த மாதிரி ஒரு போல் வேணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி அக்ரிலிக் பெயிண்ட் அண்ட் ஒரு ப்ரஷ். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிறேன்.
குடிக்கவும் செய்யலாம், ட்ரெஸ்லேயே ஊற்றலாம். ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் குடிச்சிக்கணும். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் வாட்டர் விட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் வெட் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து கீழே நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் ஆர் எனிதிங் விச் என்ன சொல்கிறது, பாஸ் த்ரூ பண்ணாத ஒரு ஐட்டத்தை கீழே போட்டு அந்த டிஷர்ட்டை நல்லா வந்து, இது என்ன டிஷர்ட்டு காட்டனா என்னது இது, தண்ணி உரிய மாட்டிருக்கு, ரொம்ப ட்ரிப்பாகிற அளவுக்கு சோக்காக தேவையில்லை. ஓகே, இந்த அளவுக்கு வாட்டர் போட்டுட்டு இப்போ இந்த கப்பில் நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மெஜந்தா, பர்பிளிஷ் மெஜந்தா அண்ட் திஸ் லெமன் எல்லோ, இந்த 2 கலர்ஸ் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் சிங்கிள் கலர் கூட பண்ணலாம். நான் ஆல்ரெடி சிங்கிள் கலர் நிறைய பண்ணிட்டேன், நான் இப்போ டபுள் கலர் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைட்டர் கலரை ஃபஸ்ட்டு ட்ரை போடணும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் அப்படி போட்டால் வராது. ஸோ ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்து இப்படி வச்சுட்டு we need water. ரொம்ப லைட்டாக. ஸோ அதோட இந்த பெயிண்டோட கன்சிஸ்டன்சி நல்ல வாட்டர் ஏதோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு வாட்டரியாக இருக்கணும். நான் இன்னும் கூட கலர் வர்றதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதிலே வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி வாட்டரியாக, பிகாஸ் நம்ம 2 கலர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால நான் இந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன்ல, இந்த க்ளோசர் இடத்துல நான் அந்த டார்க் கலர்ஸ் போடுறேன். ஸோ கொஞ்சம் இங்கே இந்த எல்லோவை ஜஸ்ட் இப்படி அப்படியே ஆம்லெட்டை திருப்பி போட்டு நான் இப்போ இந்த கப்பை வாஷ் பண்ணிட்டேன் ப்ரெஷ்ஷையும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மெஜந்தா கலரை எடுத்து இப்போ நம்ம இந்த டை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போடுப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இந்த ஃபோல்ட் அந்த டை பண்ண அந்த எஃபெக்ட் வரும். இல்லாட்டி பிளெயினாக ஒரு கலராக இருக்கும். ஸோ இந்த கலரை எடுத்து இந்த டை பண்ணியிருக்கிறது மேலே இப்படி ஜஸ்ட் ரிப்பீட்.
அப்படியே turn it back. எங்கெல்லாம் தேவையாக இருக்கோ அங்கெல்லாம். ஆக்சுவலி ரொம்பவும் கலர் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் வந்து ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி, ஏன்னா கொஞ்சம் ஒயிட் இருக்கணும், அப்போ தான் வந்து அது டை டை தெரியும். இல்லாட்டி அது ஃபுல்லாக கலர் ஆகிடுச்சுன்னா அந்த லுக்கு நல்லா இருக்காது. திஸ் இஸ் தி finished one. எனக்கு because we have enough white and colors. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கு இல்லையா அந்த ஒயிட், இந்த அளவுக்காவது ஒயிட். ஆக்சுவலி இதிலே கலர்ஸ் ஜாஸ்தி, இன்னும் கூட ஒயிட் நிறைய விட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்காவது ஒயிட் விடணும். இதை நீங்கள் அப்படியே வந்து இது ஓப்பன் பண்ணக்கூடாது, இந்த டையெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் இப்போ இப்படியே இருக்க மாதிரி ட்ரை பண்ண விடுங்க. நீங்கள் வந்துட்டு லைக் சன்லைட்டில் போட்டு ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணிட்ட பிறகு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். 24 hours later. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க டைடை டிஷர்ட் வந்து நான் வந்து இப்போது ஒரு நைட் ப்ளஸ் ஒரு டே ஃபுல்லாக காய வச்சுட்டேன். ஸோ அது காய போட்டுட்டு இப்போ அப்படியே இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம போட்டிருக்க இந்த ரப் பேண்ட்ஸை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும், இது நீங்கள் ரப்பர் பேண்ட் வச்சும் பண்ணலாம், ஏதாவது திக்கான நூல் மாதிரி வச்சு கூட பண்ணலாம். பட் அந்த நூல் வந்து சம்டைம்ஸ் அது வந்து ரொம்ப நம்ம வாட்டர் நிறைய போட்டோம் அப்படின்னா அது உள்ளேயும் கலர் பெனிட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். நீங்கள் இந்த ரப்பர் பேண்ட்ஸ் திருப்பி யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்றதுனால எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலி வந்து என்னோட ரொம்ப ஓல்டான ஒரு டிஷர்ட். இது வந்து ஒயிட் டிஷர்ட்டுங்கிறதுனால இதில் நிறைய குட்டி குட்டி கரைகள் இருந்துச்சு, அது வாஷ் பண்ணியும் போகல. ஸோ அதனால் வந்து இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அப்புறம் தான் இப்போது டைடை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு why not to do on this t-shirt அப்படின்னு டிசைட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஓகே, வாவ், சி பேட்டர்ன்ஸ் பாருங்கள். நம்ம அந்த ரப்பர் பேண்ட் ஃபோல்டு பண்ணி நம்ம பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த லைன் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இன்னும் ஆக்சுவலி பேக்கில் ப்ளெயினாக இருக்கிறதுல காமிச்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சி த பேட்டர்ன்ஸ், அந்த 2 கலர் யூஸ் பண்ணி அதோட மிக்ஸ் அண்ட் சி த கிரேடியன்ட்லாம் இங்கே பாருங்கள். ஸோ பிராண்ட் நியூ டிஷர்ட் ஆகிடுச்சு. இதில் என்னோடய ஆம்பைட் கிட்டலாம் பர்ஃப்யூம் ஓட ஸ்டெயின் எல்லோவாக இருந்தது. தட்ஸ் வை லைக் கொஞ்சம் எல்லோ யூஸ் பண்ணலான்னு நான் பண்ணேன். பட் see, it looks very pretty. Ta-da, 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 ta-da. So this is how the t-shirt looks. ஸோ இதான் வந்து இந்த டைடை ப்ராஜெக்டோட ரிசல்ட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஃபன் டு டூ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.